ஒருத்தர் மது அருந்தறத நிறுத்தும் போது அவருடைய உடல்ல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நடக்குது. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அமைப்பும் தன்னைத்தானே சரி செய்ய ஆரம்பிக்குது. சோ மதுவை நிறுத்தியதுக்கு அப்புறமா உங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? மதுவை நிறுத்திய 24 மணி நேரத்துக்கு அப்புறமா ரத்தத்துல ஆல்கஹால் கலக்கிறது 0 குறையுது. கல்லீரல் ஆல்கஹாலின் பாதிப்புல இருந்து விடுபட்டு குணமடைய ஆரம்பிக்குது. ரத்த சர்க்கரை அளவுகள் நிலை பெற ஆரம்பிக்குது. உடல்ல நீர்ச்சத்தும் தங்குது. 48 மணி நேரம் கழிச்சு பல பேர் தங்கள் தூக்க முறைகளை நிறைய மாற்றங்களை அனுபவிக்கிறாங்க. 78 மணி நேரம் கழிச்சு குறைந்த அளவு மற்றும் குறைந்த காலம் மது அருந்தறவங்க அதை கைவிடும் போது ஆற்றல், சிந்தனையில தெளிவு போன்ற முன்னேற்றங்கள் இருக்குங்க. சிலர் அதிகமா மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்களாகவோ அல்லது நீண்ட காலம் மது அருந்துபவராகவோ இருந்து அதை திடீர்னு நிறுத்தும் போது அவங்களுக்கு தலைவலி, பதற்றம், வியர்வை, விரைவான இதய துடிப்பு, குமட்டல், தீவிரமான பசி இதெல்லாம் ஏற்படும். சரி, 2 வாரங்களுக்கு அப்புறமா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? ஒரு 14 நாட்களுக்கு அப்புறமா நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். புத்துணர்ச்சியோட காலையில எந்திரிக்க முடியும். மேம்பட்ட ரத்த ஓட்டத்தின் காரணமா சருமத்தின் நிறம் பிரகாசமாகும். வெள்ளை ரத்த அணுக்களுடைய உற்பத்தி அதிகமாகி உடல்ல நோய் தொற்றுகளுக்கான எதிர்ப்பு திறன் கூடுது. உடல்ல இருந்து ஆல்கஹால் வெளியேறதால பசியின்மை, ஹார்மோன்களின் செயல்பாடுகள் சமநிலை பெறுது. சர்க்கரை அல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகள் உண்ணணும் அப்படிங்கிற தூண்டுதல் குறையும். உடல் மீண்டும் பழைய வலிமையை அடையும். சரி, 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நடக்கும்? உடல்ல இருந்து நச்சுக்கள் முழுமையா நீக்கப்பற்றும் மனசு தெளிவாகும். தெளிவான சிந்தனை கிடைக்கும். உடலும் மனசும் உற்சாகம் அடையும். அது மட்டும் இல்லாம கல்லீரல் குணமடைகிறத பார்க்கலாம். இருதய நோய் அபாயம் குறைது. மேம்பட்ட குடல் ஆரோக்கியம், ஹார்மோன் சமநிலை, புற்றுநோய் அபாயம் குறைதல் இது எல்லாமே ஏற்படும். கொழுப்பின் அளவுகள் குறைஞ்சு பக்கவாதம், இதய நோய் போன்றவற்றின் ஆபத்து குறையுது. உணர்ச்சி கட்டுப்பாடு, மேம்பட்ட மூளை செயல்திறன், ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி இது எல்லாமே நடக்கும். சோ டக்குன்னு நீங்க மதுவை நிறுத்தும் போது உடல்ல சில விதமான அசௌகரியங்கள் ஏற்படலாம். பதற்றம், தலைவலி, கை கால் நடுக்கம் இது மாதிரி ஏற்படுங்க. ஆனா இது எல்லாமே தற்காலிகமானதுதான். அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். அதே சமயம் மன உறுதியோட மது அருந்தும் தீய பழக்கத்தை கைவிடுறது ஆரோக்கியத்துக்கு பெரிய நன்மைகளை கொடுக்குங்க. ஏன்னா இந்த மதுவை நிறுத்துறது உணர்ச்சி ரீதியான விஷயம்தான். அறிவு உணர்ச்சி வெற்றி கொள்ளும் போது மறுபடியும் மதுவுக்கு அடிமையாக நேரிடலாம். அதனால சரியான உறுதியான மனசுதான் ரொம்ப முக்கியம். மதுவை கைவிடுவதன் மூலமா உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்றோம் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் மறுபடியும் அதை நாடவே மாட்டாங்க. சென்னை 6,18,000, சென்னை 6,00,006 இப்படி பின்கோடு நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருந்த நமக்கு இனிமே இந்த பின்கோடு அப்படிங்கிற விஷயமே தேவை கிடையாதுங்க. ஸோ இப்போ டிஜிபின் அப்படின்ற ஒரு புதிய விஷயம் வந்திருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பின்கோடு என்ன யூஸ் பண்ணிட்டு வந்தோம். பட் இனிமே அதுக்கு பதிலா டிஜிபின் அப்படின்ற ஒரு நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. டிஜிபின் அப்படிங்கிறது நம்ம இருப்பிடத்தின் கோஆர்டினேட்ஸ் அடிப்படையில ஒரு டிஜிட்டல் பின் குறியீட்டை உருவாக்குது. இதன் மூலமா சரியான முகவரிக்கு நம்முடைய கடிதங்கள், பார்சல்கள் போறத உறுதி செய்து. சோ இந்த டிஜிபின் அப்படின்னா என்ன? இந்திய அஞ்சல் துறை இனி முழுக்க முழுக்க டிஜிட்டலுக்கு மாறப்போகுது. இதுக்காக ஒரு தனிப்பட்ட இணையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பயனாளர்கள் அவங்களுடைய வீடு மற்றும் அலுவலகத்தின் முகவரிக்கான டிஜிட்டல் பின் குறியீட்டை உருவாக்கலாம். இந்த டிஜிபின் அப்படிங்கிறது 10 இலக்க எழுத்துக்களும் எண்களும் சேர்ந்த ஒரு தனிப்பட்ட குறியீடு. இது உங்கள் துல்லியமான இருப்பிட கோஆர்டினேட்ஸ்ல இருந்து பெறப்படுது. தபால், கொரியர் டெலிவரிக்கு மட்டும் இல்லாம அவசர சேவைகளுக்கும் டிஜிபின்னை யூஸ் பண்ணலாம். போலீஸ், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு சேவைகள் போன்றவற்றுக்கு அழைக்கும் போது டிஜிபின்னை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்க இடத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரி, இந்த டிஜிபின்னை எப்படி உருவாக்குறது? சோ இதுக்குன்னே ஒரு இணையதளத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த முகவரிக்கு போய் அங்க உங்களுடைய இருப்பிடத்தை, அதாவது லொகேஷன் ஆக்சஸ் கொடுக்க அனுமதிக்கணும். உடனே உங்க துல்லியமான இடத்துல இருந்து டிஜிபின் தானா உருவாகிடும். இந்த குறியீட்டை நீங்க தபால், கொரியர் உட்பட எல்லா அவசர சேவைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த டிஜிபின்னை ஐஐடி ஹைதராபாத், NRSC மற்றும் இஸ்ரோ இது எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தருவாங்க. இதன் மூலமா உங்க வீடு, அலுவலகம் அல்லது கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றுக்கான துல்லியமான பின் உருவாக்க முடியும். ஒவ்வொரு டிஜிபின்னுக்கும் தனிப்பட்ட 10 எழுத்துக்கள் கொண்ட குறியீடு வழங்கப்படுது. சோ இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பின்கோடு அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த பகுதியை குறிக்கும்.
ஆனா டிஜிபின் அப்படின்றது சரியா நம்மளுடைய இருப்பிடத்தையே குறிக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னை தேனாம்பேட்டையில நம்ம வீடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பின்கோட் 6,18,000 அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா டிஜிபின்ல தேனாம்பேட்டையில இருக்கிற நம்ம வீட்டையே சரியா குறிப்பிடுற வகையில இருக்குங்க. சோ இதனால நீங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம்.